ஒரு முறை சிவபெருமான் நாரதரை அழைத்து, நாரதரே, நான் விரைவில் தர்மத்தை நிலைநாட்ட பூலோகத்திற்கு செல்ல இருக்கிறேன். நான் திரும்பி வரும் வரை கைலாயத்தில் என் இடத்தில் நந்திதேவன் இருப்பான் என்று கூறினார். இதை கேட்ட நாரதர் உட்பட அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். சிவபெருமானின் இடத்தில் யாராவது இருக்க முடியுமா, அதுவும் வாசலில் இருக்கும் நந்திதேவனா என்று ஆச்சரியப்பட்டனர். அதை புரிந்த சிவபெருமான் அன்று முதன்முறையாக நந்திதேவன் யார் என்பதை கூறத் தொடங்கினார். நாரதரே, நந்திதேவன் பக்தியில் என்னை போன்றவன், ஆதியில் அவதரித்தவன், தர்மமே வடிவானவன், சிவாய நம என்ற பஞ்சாட்சர மந்திரத்தின் உருவகமே அவன். எப்போதும் என்னை சுமந்து நிற்கும் அவன் ஈடு இணையற்றவன். சித்தர்கள், முனிவர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சைவ சமயத்திற்கும் முதல் குரு அவன்தான். என் நெற்றிக்கண் திறந்தாலும் என் எதிரே சாம்பலாகாமல் நிற்கக்கூடிய ஒருவன் அவன்தான். அவன் உத்தரவை பெற்ற பின்பே எவரானாலும் என்னை காண முடியும். அளவற்ற அதிகாரங்கள் பெற்றதால் அவனை அதிகார நந்தி என்று போற்றுகிறார்கள். அவனை வணங்காமல் என்னை வணங்க முடியாது. அவனை மட்டும் வணங்கி திரும்பி விட்டாலும் கூட என்னை வணங்கியதின் முழு பலன் கிடைக்கும். இவை அனைத்துக்கும் மேலாக நானே நந்திதேவன். நந்திதேவனே நான்.